ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முதலீட்டு களமில் நம்ம பேச போகிற தலைப்பு சூப்பர் ரிசல்ட், ஆனால் ஷேர் ப்ரைஸ் ஏன் சார் இறங்குது? அன்னைக்கு ஒரு நண்பர் வந்தார். அவர் ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தை சேர்ந்தவர். அவர் தன்னுடைய நண்பருடைய முதலீட்டு அனுபவத்தை பற்றி என்கிட்ட சில சந்தேகங்களை கேட்டார். சார், அவர் நிறைய இந்த ஷேரை ட்ரேடிங்காக வாங்கினார் அப்படின்னு முதல்ல சொன்னார். நான் கேட்டேன், ஏன் வாங்கினார் அப்படின்னு. அதுக்கு அவர் பதில் என்னவா இருந்ததுன்னா, சார் நேற்று ரிசல்ட் வரப்போகுதுன்னு வாங்கினார் சார். இந்த ரிசல்ட் வந்தால் நல்ல ரிசல்ட் வரும்னு அவர் எதிர்பார்த்தாரு. அப்போ நல்ல ரிசல்ட் வந்தால் இந்த ஷேர் ப்ரைஸ் உயரணும், அந்த எதிர்பார்ப்பு நடையில் நிறைய ஷேர் வாங்கிட்டார். ஆனால் அந்த ஷேர் அவரால் டெலிவரி எடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்தார். இப்போ ரிசல்ட் ரொம்ப நல்லா வந்தது சார் எதிர்பார்த்தபடி, ஆனால் ஷேர் ப்ரைஸ் இறங்கிடுச்சு. இப்போ எப்படியாவது கடன் வாங்கியாவது அதை டெலிவரி எடுத்துகிட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னாரு. இது என்ன புது வம்பாக இருக்குதுன்னு நினச்சேன். முதல்ல ஒரு ரிசல்ட்டுக்கு ஒரு ஷேரை வாங்குறதுங்கிறது எதன் அடிப்படையில்? உங்களுக்கு ஒரு ரிசல்ட் நல்லா இருக்கும்னு தெரியும்னா அத்தனை பேருக்கும் தெரியும் அப்படிங்கிறத நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஏதோ நாம் மட்டும்தான் புத்திசாலின்ற மாதிரியும், நமக்கு மட்டும்தான் ஒரு கம்பெனி நல்லா பண்ணுங்கிற மாதிரியும் நம்ம மைண்டில் ஒரு இமேஜ் இருக்குது. ஆனால் அது தப்பு. அந்த இமேஜை முதல்ல எல்லாருமே உடைக்கணும். ஒரு ரிசல்ட் நல்லா இருக்குன்றது ஊருக்கே தெரியும். அப்போது அந்த ரிசல்ட் வரும், அந்த ரிசல்ட் நல்லா இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பில் நம்ம நண்பரை மாதிரி எத்தனையோ பேர் இந்த ஷேரை வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரிசல்ட் வெளியே வந்த உடனே இப்படி வாங்கி வச்சுருக்கிறவங்களில் ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல நான் விற்றுட்டு போயிடுறேன் அப்படின்னு விலை ஏறின உடனே விற்பாங்க. ஸோ ப்ரைஸ் ஜம்ப் ஆச்சுன்னா உடனே செல்லிங் வரும். இதுதான் தொடர்ந்து நடந்து வருகிறது. அப்போது இந்த ரிசல்ட் வந்தால் விற்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கிற எல்லாரும் இப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு 5% இல்லை 10% ஆள் தான் இப்படி இருப்பான். 90% ஆள் என்ன நினைப்பான், எப்படி இருந்தாலும் ரிசல்ட் நல்லா இருக்குல்ல, விலை நிச்சயம் ஏறிதாகணும் அப்படின்னு வெயிட் பண்ணுவான். ஆனால் இந்த 10% ஆள் இருக்கான் பாருங்கள், அவன் விற்கிறதுலேயே அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கி போயிடும். அதுக்கப்புறம் இந்த 90% முழிச்சுக்குவாங்க. முழிச்சுக்கிட்டு ஐயோ நம்ம விற்கலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பாங்க. இதில் பணம் இருக்கிறவன் இருந்துட்டு போகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஆனால் காசு இல்லாதவங்களுக்கு இது ஒரு நரகம். என் நண்பர் சொன்ன அவரோட நண்பருக்கு இந்த முடிவு ஒரு நரகம் தான். ஏன்னா அவர் சொன்ன ஷேர் இந்த குவார்ட்டர் வேணால் நல்ல ரிசல்ட் காமிச்சிருக்கலாம், ஆனால் அது லாங் டேர்முக்கு வச்சுக்கக்கூடிய ஷேரே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறது அவர்கிட்ட, இதை இனிமேல் செய்யாதீங்க அப்படின்றத தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது. எப்போவுமே ரிசல்ட் வந்து விலை செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் வாங்குறது என்றைக்குமே பெட்டர். உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சதுன்னா அது ஊருக்கே தெரியுங்கிறத முதல்ல நீங்கள் உணரணும். அண்ட் அந்த ரிசல்ட் ஏன் வந்தது அப்படின்ற பின்னணி அதை ஆய்வு செய்து தான் சீரியஸ் மணி அந்த ஷேருக்குள்ளே போகும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், கடந்த ஒரு 2-3 காலாண்டுகளில் நிறைய கம்பெனிஸ்க்கு லோயஸ்ட் ரா மெட்டீரியல் ப்ரைஸு, ஹையஸ்ட் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ப்ரைஸ், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எப்போதும் அமையுமா? இந்த ஒரு காலகட்டத்தில் அமைஞ்சது. ஆனால் இந்த காலாண்டு முடியறதுக்குள்ளே, அதாவது எப்போ இவங்க ஹையஸ்ட் ப்ராஃபிட்டை பண்ணியிருக்காங்களோ அந்த காலாண்டு நடக்கும்போதே என்ன ஆச்சு, ரா மெட்டீரியல் ப்ரைஸ் கிடுகிடுன்னு ஏறி போச்சு. ஆனால் அதே அளவுக்கு ஃபினிஷ் ப்ராடக்ட் ப்ரைஸை அவங்களால ஏற்ற முடியல. ஸோ ஒரு காலாண்டில் அவங்க பம்பர் ப்ராஃபிட் காமிச்சாலும் அடுத்த காலாண்டில் அது நிலைக்காதுங்கிறது சந்தைக்கு தெரியும். ஆனால் அந்த நம்பர்ஸை பார்க்குறவங்க அந்த நம்பர்ஸை மட்டும் பார்த்து வாங்கினாங்கன்னா நிச்சயமாக அவங்க ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ ஒரு ரிசல்ட் வந்தால் அந்த ரிசல்ட்டுடைய பின்புலம், அதனுடைய சஸ்டைனபிலிட்டி, அது எவ்வளோ நாளைக்கு நிலைக்கும், தொடர்ந்து இதே மாதிரி அந்த கம்பெனி பர்ஃபார்ம் பண்ண முடியுமா, இந்த கேள்விகள்லாம் நம்ம கேட்கணும். அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மதிப்பு நமக்கு சாதகமாக இருந்தால் தான் ஒரு பங்கை வாங்கணும். அது எதுவுமே இல்லைன்னா ரிசல்ட் ஸ்பெகுலேஷன் பண்ணுறதுங்கிறது 9 out of 10 டைம்ஸ் தப்பாக தான் போய் முடியும். அதுவும் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ரிசல்ட் ஸ்பெகுலேஷனுங்கிறது தோல்விக்கான ஒரு டிக்கெட். ஸோ அந்த டிக்கெட்டை ஓடி ஆடி க்யூவில் நின்று ஒத்த மேலே ஒத்த ஏறி வாங்கிறது தவிர்க்கக்கூடிய ஒரு பிஹேவியர் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. ஸோ ஒரு ரிசல்ட் சூப்பராக இருந்தால் ஊருக்கே அது தெரியும், எல்லாருமே அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதை விற்கிறதுக்கு ஒரு 10% ரொம்ப ஸ்மார்ட்டாக வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த 10%ல் இருக்க முடியுமா, அதுக்கு சந்தை அனுமதிக்குமா, இந்த கேள்விகள்லாம் நீங்கள் கேட்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 90%ல் மாட்டிக்கிட்டீங்கன்னாக்கா ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ஸோ ரிசல்ட் ஸ்பெகுலேஷன் என்பது பொதுவாக தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ரிசல்ட் வந்த அப்புறம் நிதானமாக ஆய்வு செஞ்சுட்டு ஒரு வாரம் 10 நாள் கழித்து வாங்கலாம். ரேராக சில பங்குகள் ஓடி போகட்டும். ஏன்னா ஓடி போகிற ஒவ்வொரு பங்குக்கும் 100 பங்கு ஓடாமல் இருக்கும், கீழே போகும். ஸோ அந்த ஒரு பங்கை பிடிக்கிறதுக்கு நம்ம 99 டைம்ஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். அதை தவிர்க்கிறது தான் நம்முடைய மிக முக்கியமான கடமை.
அதை புரிந்து கொண்டு ரிசல்ட் ஸ்பெகுலேஷன் பண்ணாமல் ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணி உள்வாங்கிக்கிட்டு என்ன மதிப்பு கொடுக்கலான்னு யோசித்து அந்த ஷேர்ஸில் அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எதை செஞ்சாலும் அந்த ரிசல்ட் சஸ்டைனபிளா அப்படிங்கிறத கிளியராக எடை போட்டு முடிவெடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை மாதிரி முதலீட்டு ஆர்வம் உள்ள நண்பர்களோட இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.